இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுனால அவரோட இடத்த நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா தே ஆர் லெஜெண்ட்ஸ்னா, நோ கம்பேரிஷன், தே ஆர் லெஜெண்ட்ஸ். Comparison இல்ல. அந்த இடத்த நினைக்கலாம். காலியா இருக்கிறதா ஃபீல் பண்ணிருக்கீங்களான்னு கேட்கலாம். அப்படிலாம் நான் எப்படி சொல்ல முடியும்? அப்படிலாம் இல்லை, நம்மளோட முயற்சிகள் நம்ம போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது. நம்ம முயற்சிகளுக்கு ஏற்ற மாதிரி கடவுள் பரிசு தருவார், அவ்வளவுதானா? ஆசை கனவு. இல்ல அவரோட கட்சியில எதுவும் இணையதற்கான வாய்ப்பு இருக்கு அவருக்கு ப்ராப்ளம் இல்லைண்ணா, நம்ம அரசியல் பேசுற அளவுக்கு நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய பையன் இல்லை, 25 தான் ஆச்சு. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, அதனால இளைஞர்கள் வாக்குகளை இல்லைண்ணா, அரசியல் இதெல்லாம் கிடையாது நமக்கு. நம்ம பட ரீதியா இப்பதான் முன்னேறி வந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இப்போதைக்கு நம்ம முன்னேறுவோம். சரி, இப்ப இதுக்கு அடுத்த படங்கள் எதுவும் வாய்ப்புகள் ஆனா அடுத்தடுத்த படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. கடவுள் அன்பையும் இல்லாம நல்ல உள்ளங்கள் அன்பாலையும் அடுத்தடுத்த கதைகள் எல்லாமே கேட்டுட்டு இருக்கோம். நல்ல ஒரு கதை அமைஞ்ச உடனே, நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் இருந்தா உடனே நடிக்கிறது. மதுரையில ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. மதுரையில நடந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. மதுரை மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி உங்களோட அன்பு ஆதரவுக்கு. கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாள் வந்து பார்த்தா நம்ம மதுரையிலேயே நடந்தது. மதுரையிலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன சேசிங் ஓடி ஃபைட்டர்ஸ் எல்லாம் வர்ற மாதிரி நம்ம மதுரையில் லைவாக எடுத்தது. அதில் கூட வந்து பார்த்தா ஓடி வரும்போதெல்லாம் வந்து பல கிராஷ்லாம் ஆச்சு. பட் எல்லாமே நல்லபடியாக வெற்றிகரமாக எடுத்து முடிச்சாச்சு.